கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கிட்டத்தட்ட 21 மணி நேரத்திற்கும் மேலாக அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கிடையே நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை அது ஒரு மிகப்பெரிய தோல்வியில் முடிந்துள்ளது. இது ஒரு கெட்ட செய்தி என்று அமெரிக்காவின் துணை அதிபரான ஜெடி வேன்ஸ் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மீது மிக காட்டமான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் மிக முக்கியமான ஒரு காணொலி, அதாவது மீடியாவிற்கு முன்பாக ஒரு மிக முக்கியமான காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மிக முக்கியமான தகவல்களையும் அவர் சொல்லியுள்ளார். இது மட்டுமல்லாமல் பல செய்திகளை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். ஒரு ஜெப குறிப்பிற்காக இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இந்த போர் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அநேக காணொலிகள் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அநேக தகவல்கள், உண்மை தகவல்களை நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இந்த விவகாரத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஈரானை அடியோடு அழித்து விடுவேன், மேலும் 47 ஆண்டு காலம் நடைபெற்று வந்த அந்த ரிஜிமை அப்புறப்படுத்துவேன் என்று ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார். இந்நிலையில் நடைபெற்ற ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு தற்காலிக முடிவு ஏற்பட்ட காரணத்தினால் 12 நாட்கள் போர் நிறுத்தம் என்று அறிவிக்கப்பட்டது. மேலும் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான வழிவகைகள் ஏற்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பாகிஸ்தானில் வைத்து நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் பாகிஸ்தானில் உள்ள இஸ்லாமாபாத்தில் வைத்து அமெரிக்காவின் துணை அதிபரான ஜெடி வேன்ஸ் அவர்கள் தலைமையில் அமெரிக்காவில் உள்ள அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். அது மட்டுமல்லாமல் ஈரானில் இருந்தும் பல அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் 21 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. பல்வேறு கட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டாலும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மற்றும் அணு ஆயுதம் இதை குறித்துதான் விவாதங்களே பல மணி நேரமாக சென்றதாக கூறப்படுகிறது. ஆனால் இறுதியில் இந்த பேச்சுவார்த்தை மிகப்பெரிய தோல்வியில் முடிவடைந்துள்ளது. இதனை அமெரிக்காவின் துணை அதிபரான ஜெடி வேன்ஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கூறுகிறார். அவர் கூறும்போது என்ன சொல்கிறார் என்றால், இது ஒரு கெட்ட செய்தி என்று கூறிவிட்டு அவர் கடந்து செல்கிறார். இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து அமெரிக்காவின் அதிபரான ட்ரம்ப் அவர்கள் காட்டமான அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் பல காரியங்களை அவர் கூறியுள்ளார். குறிப்பாக அவர் அதில் என்ன கூறியுள்ளார் என்றால், பேச்சுவார்த்தை மிக நன்றாக நடைபெற்றது, பெரும்பாலான விஷயங்களில் ஒப்புதல் கிடைத்தது. ஆனால் மிக முக்கியமான விஷயமான அணு ஆயுத ஒப்பந்தம் அதில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. ஆகவே உடனடியாக அமலுக்கு வரும் நிலையில் உலகில் மிக தலை சிறந்த கடற்படையான அமெரிக்க கடற்படைகள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக செல்லும் கப்பல்களை தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட போகிறது. ஒரு கட்டத்தில் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக எல்லாரும் உள்ளே செல்லலாம், வெளியே வரலாம் என்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குவோம் என்று அவர் கூறுகிறார். இதனை உன்னிப்பாக கவனிக்கும் போது நமக்கு தெரியும், அமெரிக்கா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மிகப்பெரிய அளவில் கண்ட்ரோலில் எடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட போகிறார்கள் என்பதை மிக எச்சரிக்கையாக ட்ரம்ப் அவர்கள் கூறிவிட்டார். மேலும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடி வைத்துவிட்டு ஈரான் கூறும் இந்த மிரட்டல்களுக்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என்று அவர் கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் கட்டணம் செலுத்தி, ஈரானிடம் கட்டணம் செலுத்தி யாரெல்லாம் கப்பல்களை அனுப்பினார்களோ அந்த கப்பல்களை தேடி பிடிக்கும்படியாகவும், அவ்வாறு சட்ட விரோதமாக கட்டணங்களை செலுத்தியவர்கள் பாதுகாப்பாக அங்கு செல்ல முடியாது என்ற ஒரு எச்சரிக்கையையும் அவர் கூறுகிறார். மேலும் எந்த நாடாகிலும் ஈரானுக்கு ஆதரவாக எங்கள் கப்பல்களையோ அல்லது எங்களை சார்ந்த கப்பல்களையோ தாக்கினால் அவர்கள் முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையையும் அவர் தெரிவிக்கிறார். மேலும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கண்ட்ரோலில் எடுத்து அதனை எப்படி எங்கள் வசம் படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனை நாங்கள் விரைவில் செய்வோம். நாங்கள் மட்டுமல்லாது எங்களோட பல நாடுகள் இதில் இணைந்து கொள்வார்கள். ஈரான் சட்டவிரோதமாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் கட்டணம் வசூலிக்கும் இந்த நடைமுறையை நாங்கள் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டோம். ஈரான் பணத்தையும் அணு ஆயுதத்தையும் விரும்புகிறார்கள். நாங்கள் சரியான நேரத்தில் மிக தயாராக உள்ளோம். எங்களின் ராணுவம் இவை அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவார்கள் என்ற ஒரு மிக முக்கியமான அறிக்கையை அவர் வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கையை பார்த்தாலே தெரியும், ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மீது மிக கோபத்தில் உள்ளார். அது மட்டுமல்லாமல் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கண்ட்ரோலில் எடுக்கும் முயற்சிகளில் அவர் வரும் காலங்களில் ஈடுபட போகிறார். மேலும் ஈரானையும் தாக்குவதற்கான முயற்சிகளில் அவர்
அவர் ஈடுபட போகிறார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. ஆகவே இந்த போர் இனிமேல் முடிவுக்கு வருமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகி உள்ளது. இந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து இனிவரும் காலங்களில் அமைதி பேச்சுவார்த்தைக்கான முன்னெடுப்புகள் நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இன்னொரு அறிக்கையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டுள்ளார். அதில் பல காரியங்களை அவர் கூறுகிறார். இந்த பேச்சுவார்த்தை, இதில் பங்கு பெற்றவர்கள், என்னென்ன பேசப்பட்டது, பல காரியங்களை கூறிவிட்டு இறுதியாக என்ன கூறுகிறார் என்றால், ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெற்றுக்கொள்ளாது என்று கூறுகிறார். ஆகவே ஈரான் இனிமேலும் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான அந்த காரியங்களை அவர்கள் ஈடுபடும் போது அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவார்கள் என்பது பகிரங்கமாக இதில் தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் பேச்சுவார்த்தையின் போது ஈரானில் இருக்கும் அந்த யுரேனியத்தை நீங்கள் தர வேண்டும் என்று அமெரிக்கா கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதை மிக தெளிவாக உணர முடிகிறது. இந்த போர் அடுத்த கட்டத்தை செல்லக்கூடாது என்பதுதான் அனைவரின் நோக்கமாக உள்ளது. இந்த தகவலை பார்க்கிற நாம் கண்டிப்பாக அதற்காக ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த சமயத்தில் இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஒரு காணொலி, மீடியாவுக்கு ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் ஒரு சில உலக வரைபடங்களை வைத்து மிக முக்கியமான காரியங்களை கூறுகிறார். அதில் குறிப்பாக அவர் என்ன கூறுகிறார் என்றால், நாங்கள் வரலாற்றில் மிக முக்கியமான சாதனைகளை அடைந்துள்ளோம். நாங்கள் எங்கே இருந்தோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். ஈரான் ஒரே தாக்குதலில் எங்களை அழிக்க முயன்றது. காசாவில் ஹமாஸும், லெபனானில் ஹெஸ்புல்லாவும், சிரியாவில் அசாதின் ரெஜிமும், ஈராக்கில் உள்ள ஆயுத குழுக்களும், ஏமனில் உள்ள ஹவுதீஸும், மேலும் ஈரானும், இவர்கள் அனைவரும் இணைந்து எங்களை அழித்துவிட வேண்டும் என்று முயற்சிகளை செய்தார்கள். ஆனால் இப்போது நாங்கள் அவர்களை அழித்து வருகிறோம். அவர்கள் எங்களை அழிப்பதாக மிரட்டினார்கள். இப்போது அவர்கள் தங்கள் உயிர்களை காக்க போராடுகிறார்கள். நாங்கள் அவர்களை தோற்கடித்து விட்டோம். இன்னும் நாங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. ஈரானில் தற்போது நடைபெற்று வரும் இந்த பயங்கரவாத தீய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும், இந்த தீய ஆட்சி அணு ஆயுதத்தை பெறாமல் தடுக்க நான் என் வாழ்க்கையின் ஒரு பகுதியை அர்ப்பணித்துள்ளேன். இந்த அணு ஆயுதத்தின் மூலம் அவர்கள் யூத நாடான இஸ்ரேலை அழித்து யூத வரலாற்றையே முடிவுக்கு கொண்டு வர முயல்கின்றார்கள். நாங்கள் ஏன் ஈரானுக்கு எதிராக போர் செய்தோம் தெரியுமா? ஏனென்றால் ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதற்கு மிகவும் அருகில் இருந்தார்கள். மேலும் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை உருவாக்கும் திறனையும் பெற்றிருந்தார்கள். ஆனால் இவை அனைத்தையும் நாங்கள் தடுத்து விட்டோம் என்று இஸ்ரேலின் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் கூறியுள்ளார். இஸ்ரேலுடைய டார்கெட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கிறார்களோ எல்லாரையும் அழிப்பது. அதில் இஸ்ரேல் மிக தீவிரமாக இறங்கிவிட்டார்கள். அமெரிக்காவின் டார்கெட் என்னவென்று நமக்கு தெரியும். அமெரிக்கா அதை நோக்கி பயணிக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது இனிமேல் இந்த போர்கள் முடிவுக்கு வருமா என்பது சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஒருவேளை அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து ஒரு சிறிய தீர்வுகள் எட்டப்பட்டாலும் அவை ஒரு நிரந்தரமான தீர்வு ஆகாது என்பது கண் முன்பாகவே நமக்கு தெரிகிறது. இஸ்ரேல் லெபனானில் மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் துருக்கி என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், நீங்கள் மேலும் லெபனான் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்கள் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக இந்த போரில் இணைந்து கொள்வோம் என்று துருக்கி சொல்லி உள்ளார்கள். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு எதிராக பல நாடுகள் இஸ்ரேலை அழிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் இவர்களால் இஸ்ரேலை அழிக்க முடியவில்லை. இஸ்ரேலை அழிக்க நினைத்த பல தலைவர்கள், பல தீவிரவாதிகள் எல்லாருமே அழிந்து கொண்டே வருகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்திகளை பார்க்கிற நாம் எல்லாரும் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். ஒரு அமைதியான சூழ்நிலைகள் மத்திய கிழக்கில் வர வேண்டும். இந்த போர் சூழல்கள் முடிவுக்கு வர வேண்டும். அநேக அப்பாவி மக்களின் உயிர்கள் பாதிக்கப்படுகிறது. அப்பாவி மக்கள் நிம்மதியின்றியும் அடுத்தடுத்து என்ன நடக்குமோ என்ற ஒரு பதற்றத்திலும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும். பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடுகள் வர வேண்டும். அனைத்திற்காகவும் நாம் ஜெபிப்பது அவசியமாக உள்ளது. இந்த தகவலில் மிக முக்கியமான காரியங்களை நாம் பார்த்துள்ளோம். இதனை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இதனை பார்த்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.